இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 26/2/26 இந்த ஃபேன்சி டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேல வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 14ஆம் நாள். இன்றைய நாளிலே நவமி காலையில 3:06 வரைக்கும் இருக்கும். பின்பு தசமி வந்துடும். நட்சத்திரத்திலே மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் மாலை வேளையிலே இல்லை மத்தியான வேளையிலே 12:34 வரைக்கும் இருப்பார். பின்பு திரு ஆதிரை என்கிற சிவனுடைய அந்த ஆருத்ரா நட்சத்திரம் வந்துடும். தசமி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி. இந்த தசமி திதியிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு ஒரு ரூலும் உண்டு. இன்றைய நாளில் காலையில 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், மத்தியான வேலையில 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30 மணி 3 மணி, யமகண்டம் 6 மணி 7:30 மணி, குளிகை நேரம் 9 மணி 10:30 மணி. மிருகசிரிஷம் என்கிற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் சந்திராஷ்டம எஃபெக்ட் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசியிலும் ஒரு ஸ்பில் ஓவர் துலா ராசியிலும் உண்டு. இன்றைக்கு பிரீத்தி மற்றும் தைத்துளை நாமகரணங்கள் உண்டு. பிரீத்தினாலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறது, இந்த காஸ்மெட்டிக்ஸில் அந்த சென்ட்டு பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கிறது, புதுசாக ஜுவல்ஸ் வாங்கி போட்டுக்கிறது, பேங்க்ல கொண்டு பணம் போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். ரொம்ப நல்லது. அரசு வேலைக்கு எதனா விண்ணப்பம் செய்வதாக இந்த பிரீத்தியில பண்ணா வேலை கிடைக்கும். மனதுக்கு உற்சாகமான காரியம் செய்யலாம். தைத்துளை கரணம் சண்டைக்கு பிரயாணத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயம் இது. சமாதானம் செய்வதற்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வியாபாரம் தொடங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். குளம் கிணறு வெட்டுறதா இருந்தா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். மிருகசிரீஷம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தினுடைய விஷயம் என்னது? காது குத்திக்கிறது, உபநயனம் செய்வது, கல்யாணம் பண்றது, வாகனம், ஆயுத பயிலம் இதெல்லாம் செய்யலாம். வியாதியஸ்தர்கள் குளிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது நல்லது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும், தலைவா குரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி எல்லாரையும் ஒரு ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு கூப்பிட்டு எல்லாருடைய நட்புடன் கையை போட்டுக்கிறது, அப்படியே தோளோட தோல் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்னைக்கு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சந்திரன் அப்படிங்கிறவன் நமக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரியவர். அதனால் உங்களுக்கு மனசு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இனி சக்ஸஸ் உங்கள் பக்கம் வந்துடும். வாழ்க வளத்துடன்.